இப்போ நிறைய விஷயங்களில் ரோபோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகுது. பட் இதெல்லாம் வந்து ரோபோட்ஸ் வரப்போதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்குது. அந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து அப்கமிங் காலங்களில் என்னென்ன ரோபோட்ஸ் வரப்போகுது? ஃபஸ்ட்டு வந்து இம்பேக்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலியன்ஸ், ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா எல்டர் வந்து அதிகமாக இருக்கு, வயசானவங்க அதிகமாக இருக்காங்க. அது இந்தியாவிலும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு ரோபோட் வந்து பெரிய நீட். அது வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். அது ஒரு மார்க்கெட் வந்து இந்தியாவில் பூம் ஆகும். அதே மாதிரி இன்னொரு அக்ரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரியோட அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகும். அது வந்து செகண்ட் திங். தேர்டு வந்து எஜுகேஷன் செக்டர்ஸ். ஃபோர்த்து தான் மெடிக்கல் கேர். மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெலி ஆப்ரேஷன்ஸில் வந்து ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ரோபோட்ஸோட அக்யூரஸியாக பண்ணும். இப்போ மேன் வந்து பண்ணுற ஆப்ரேஷனுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் ப்ரிசிஷனாக இருக்கும். தப்பு பண்ணாத அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி குவாலிட்டியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரோபோட்ஸ் ஆக்குபைட் த மெடிக்கல் கேர். ஸோ இது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இந்த 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எரா. இந்தியாவோடைய எராவே நெக்ஸ்ட் இயர்லேருந்து 30 வரைக்கும் கோல்டன் எரா. அப்போ வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து ரோபோட்டிக்ஸில் நான் சொன்ன இந்த 4 டொமைன்ஸ்லுமே இது ஆக்குபைட்ஸ். ஓகே.